அனைவருக்கும் வணக்கம். ஏமாறுறவங்க இருக்கிற வரை ஏமாத்துறவங்க வந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அந்த மாதிரி தான் ஒரு ஏமாத்திக்காரி தான் அர்ச்சனா. அர்ச்சனா வந்து இவ்வளோ நாள் வந்து நாடகம் போட்டுருந்தாலும் இப்போ வந்து அதில் ஒரு படி மேலே போய் பார்த்தீங்கன்னா தன்னுடைய ஷூ இருக்கு இல்லையா, அது போகிற அந்த ஷூவை பார்த்தீங்கன்னா வந்து பூர்ணிமா வந்து துடைக்க சொல்லுது. அதுவும் எப்படி சொல்லுது அப்படின்னா, எனக்கு வந்து ஒரு ஹெல்ப் பண்ணுங்க பூர்ணிமா, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் அலர்ஜி இருக்குது, என்னால் வந்து பார்த்தீங்கன்னா தொடச்சா அது மூக்கில் ஏறிடும், எனக்கு வந்து சளி பிடிச்சிடும், அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தொடச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லி வெக்கமே இல்லாமல் பார்த்தீங்கன்னா தொடச்சி, அதாவது ஷூவை வந்து துடைக்க சொல்லுது. இன்னொரு ஆளை ஷூவை எப்படி வந்து துடைக்க சொல்லலாம் சொல்லுங்கள். இந்த ஒரு அர்ச்சனாவை தான் பார்த்தீங்கன்னா தலைவின்னு கொண்டாடுறாங்க. இவங்க வெளியே உட்காந்துட்டு இந்த பூமி இந்த ஒரு குரூப்லாம் எல்லாம் பார்க்கறதுக்கே வந்து கேவலமாக இருக்குது. ஒன்றுத்துக்கு லாய்க்கில்லாத ஒரு சோம்பேறி, தன் சாப்பாடு எடுத்து சாப்பிட முடியாது, தன் ஷூவை வந்து துடைக்க முடியாது, எந்த வேலையுமே செய்ய முடியாது. அப்படின்னா நீ எதுக்கு பிக் பாஸ்க்கு வந்த? ஒன்றுமே பண்ணாமல் சும்மா மக்கு மாதிரி இந்த வீட்டில் இருக்க வேண்டியது. ஸ்மால் பாஸ் வீட்டுக்கு போய் கிட்டத்தட்ட வந்து 4-5 வாரமாச்சு போவே இல்லை, எந்த வேலையும் அங்கே தான் செய்யலாம் அப்படின்னு சொன்னாக்கா, தன் ஷூவை துடைக்கிறதுக்குள்ளே இன்னொரு ஆளா பூர்ணிமாவை பார்த்தீங்கன்னா தொடச்சி கொடுக்குது. ஏன் பூர்ணிமாட்ட அந்த ஹெல்ப் கேட்குறீங்க? பேசாமல் வந்து உங்கள் வீட்லேயோ உங்கள் அப்பாவையும் உங்கள் அம்மாவையும் உங்கள் தங்கச்சியும் வந்து கூட கூட்டு வந்துட வேண்டியதானே. அர்ச்சனா கூட்டு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஷூ துடைக்க ஒரு ஆள் நீங்கள் வச்சுங்க, உங்கள் அப்பா வந்து ஷூ துடைக்கட்டும், உங்கள் அம்மா வந்து ட்ரெஸ்ஸு துவைக்கட்டும், உங்கள் அப்பா வந்து வேறு ஏதாவது ஒரு வேலை செய்யட்டும், உங்கள் தங்கச்சி வந்து வேறு உனக்கு எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கட்டும், உனக்கு வந்து விளக்குனா வந்து கை நோக்கும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தொடச்சா வந்து டஸ்ட்டு வரும், சாப்பிட மட்டும் வாய் நல்லா வருமா? இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேட்க ஆள் இல்லை. இது பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓவராக இருக்குது. ஏமாத்துதுங்க லிட்டரலாக வந்து. ஏமாறுறவங்க யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்து அவங்கள வந்து ஏமாத்துறது, அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா அந்த காரியத்தை வந்து சாதிச்சுக்கிறாடா அப்படிங்கிறாங்களா, அந்த மாதிரி காரியமாக வந்து நல்லா பூர்ணிமா மாயோட பேசுகிற மாதிரி பேசி இன்றைக்கி என்னடான்னா பூர்ணிமா வந்து பார்த்தீங்கன்னா அர்ச்சனாவுடைய செருப்பை வந்து தொடச்சி அந்த ஷூவை வந்து போகிற அளவுக்கு வந்து நிலமை ஆகிப்போச்சு. என்னத்த சொல்கிறது பாருங்கள். இப்படி தான் வந்து அர்ச்சனா. இந்த அர்ச்சனாவுக்கு தான் பார்த்தீங்கன்னா பிஆர்லாம் இவ்வளோ சம்பு தூக்குறாங்க. ஏன் எங்கள் தலைவி அர்ச்சனாடா அவள் வந்து பார்த்தீங்கன்னா இப்புறான்னு சொல்லி, இது ஒரு பேசிக் சென்ஸ் கூட இல்லை. ஒரு செருப்பை நம்ம தான் துடைக்கணும் அப்படிங்கிற ஒரு சென்ஸே இல்லாத ஒரு கேவலமான ஒரு ஜென்மம் தான் அந்த அர்ச்சனா. இந்த அர்ச்சனாக்கு இவ்வளோ சப்போர்ட் வேறு. இது பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.